ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகாநதியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுனாக்கா, பாவம் கங்கா பாவம் அவங்க பாட்டிக்கு கட்டில் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க 5000 ரூபா அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து இறக்குறதுக்கும் ஃபோன் பண்ணிட்டாரு. வீட்டுக்கும் போயிட்டாங்க. வந்து கட்டில் கொண்டு கொடுத்தோடனே எல்லார் முகத்துலையும் உள்ள சந்தோஷத்தெல்லாம் பார்க்கணுன்ட்டு வீட்டுக்கு போய் இருக்காங்க. அதுக்கடையில் பார்த்தா நம்ம காவேரி ஒரு கட்டில் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. காவேரி கட்டில் வாங்கி எடுத்துகிட்டு வந்து இறக்கிட்டாங்க. எல்லாருமே இது எதுக்கு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, கட்டில் உடஞ்சிருச்சுல, வாங்கணும்ல, பாவம் தானேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா, நான் தான் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கங்காவுக்கு வந்துட்டு பாவம் ரொம்ப அது எல்லாருக்குமே உள்ளது தானே. அது ஒரு இந்த வீட்டுக்கு வந்து நம்ம பாட்டிக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அதை இன்னொருத்தங்க வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம எப்படி யோசிக்குவோம், அது புரிஞ்சிக்க முடியுது நல்லா நமக்கே. கங்காவால் வந்துட்டு அதை ரொம்ப தாங்கிக்க முடியல. ஆனால் காவேரி யதார்த்தமாக தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் கங்கா என்ன சொல்கிறாங்க, காவேரிக்கு முன்னே மனசுக்குள்ளே அவங்க குமரன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு வாட்டியும் நான் காவேரிகிட்ட தோற்றுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. இந்த வீட்டில் வந்துட்டு நான் ஒரு ஆளே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. எல்லாமே காவேரியே தான் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் நான் ஏன் இருக்கேனே தெரில அப்படிங்கிற மாதிரி உங்கள் குமரன்ட்ட சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் தெரிஞ்சு பண்ணுறாளா தெரியாமல் பண்ணுறாளா தெரில, எல்லாமே அவளே பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு குமரன் சொல்கிறாரு, காவேரிக்கு நம்ம கட்டில் வாங்க போகிறதே தெரியாது, அவள் யதார்த்தமாக வாங்கிட்டு வந்திருக்கா, நீ எதுக்கு அதை பெரிய விஷயமா எடுத்து குழப்பிக்கிற, பரவாயில்ல விடு, நம்ம வந்துட்டு இன்னும் அந்த கட்டில் வேணான்னு சொல்லிடலாம், நம்ம வந்துட்டு வேறு பொருள் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு நர்மதா, பாட்டி, சாரதா எல்லோரும் சேர்ந்து கட்டிலில் உட்காந்துட்டு ஜாலியாக வந்துட்டு சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. கங்கா அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிறதே வேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவங்க 2 பேர் கடைக்கு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து காவேரியை தேடுறாரு. அங்கே அஜய் இருக்கார். அஜய், காவேரியை பார்த்தியாடா அப்படின்னோடனே, காவேரியை வேணா, அவங்க எங்கேயோ போனாங்க, ஃபோன் பேசிக்கிட்டு அவங்க இப்படியே போயிட்டாங்க வெளியில், என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகல அப்படின்னா, இல்லை ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் ஃபைலு ஒன்று காணுண்டா அப்படின்னோடனே, அது தெரிலையே, என்னென்னா ஃபோன் போட்டாலும் ஃபோன் போக மாட்டேங்குது அப்படின்ட்டு விஜய் வந்துட்டு டென்ஷனாக இருக்கார். இவர் அஜய் என்ன பண்ணுறாரு, விஜய் உள்ளே போனதுக்கப்புறம் காவேரியோட கேபினுக்குள்ளே ஓடி போய்ட்டு ஏதோ ஃபைலெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு விஜய் வந்து காவேரி வந்துட்டாலான்னு திரும்ப கதவு திறந்து பார்க்குறாரு. அஜய் வந்துட்டு காவேரி கேபினில் இருக்கு. நீ என்னத்துக்கு இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் தானே ஏதோ முக்கியமான ஃபைலு சொன்னீங்க, அதான் இங்கே எங்கேயாவது வச்சுட்டு போயிருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு. பரவாயில்ல, அவள் வந்தோடனே பார்த்துக்கலாம், நீ அந்த கேபினில் இருக்காத, வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் காவேரி வராங்க. காவேரி வந்தவுடனே அந்த கேபினுக்குள்ளே உள்ளே நுழைய போகிறாங்க. அதுக்குள்ளே ஆஃபீஸில் எல்லாம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அஜய் எங்கேன்னு, உங்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டீங்க, இந்த ஆஃபீஸ்ன்னு நினச்சிக்கிட்டீங்களா, என்ன நினச்சிக்கிட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படிக்க போகிறீங்க, யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு வாழ்னு கத்துறாரு. கத்துனோன்னா டக்குன்னு விஜய் வந்து பார்த்துட்றாரு. விஜய் அங்கேருந்து வந்துட்டு, எதுக்குடா அப்போ கத்திட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் முக்கியமான ஃபைல்னு எத்தனை வாட்டி நீங்கள் கேட்டீங்க, இவங்க இஷ்டத்துக்கு அவங்க படிக்க வராங்க போகிறாங்க, இது ஆஃபீஸுன்னு நினச்சிக்கிட்டாங்களா, என்னன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அஜய்க்கு சவுண்டாக பேசுகிறாரு. அது எதுக்கு இப்போ கத்திட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்புறம் மறுபடியும் அவர் இன்னொருத்தர் இருக்கார்ல, காவேரி அதிர்ஷ்டன், அவர் வந்து சொல்கிறார், மேடம் போகிறப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க, அந்த ஃபைலை கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க அண்ணன் கேட்டால் அதை கொடுத்துருங்க, அவங்க மீட்டிங்கில் இருக்காருன்னு சொல்லிட்டு தானே போனாங்க அப்படின்னு அவரும் சாட்சி சொல்கிறாரு. ஆனால் அஜய் என்ன சொல்கிறாரு, இவங்க போகிறப்ப என்கிட்ட சொல்லிட்டே போகல, எந்த ஃபைலும் கொடுக்கவே இல்லை, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, மேடம் கொடுத்துட்டு தானே போனாங்க, நானும் பார்த்தனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காவேரியும் சொல்கிறாங்க, நான் போகிறப்ப உங்களை வந்து இந்த ஃபைலை கொடுக்கறதுக்காக பார்த்தேன், நீங்கள் மீட்டிங்கில் இருந்தீங்க, சரின்னா அஜய்கிட்ட வந்து இந்த ஃபைலை வந்துட்டு அவர் கேட்டால் கொடுத்துருங்க, நான் வெளியில் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது வீட்டில், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன்னு காவேரி சொல்கிறாங்க. உடனே அஜய் வந்துட்டு இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னோடனே, காவேரி மட்டும் சொன்னாக்கா சரி ஓகே, ஏதோ பொய் சொல்கிறாங்க, இன்னொருத்தரும் கூட சாட்சி சொல்லிட்டு தானே இருக்கார். அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு தப்பு இந்த ஃபைலை மறைச்சது, 2வது தப்பு சொல்லிட்டு போகலேன்னு சொன்னது, 3வது தப்பு காவேரியோட கேபின்குள்ளே நீ நுழைஞ்சது. இதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் காவேரி வந்து என்னோடய ஒய்ஃபு, நான் வந்து இந்த ஆஃபீஸோட எம்டி, என்னோடய ஒய்ஃபு எப்போ வேணாலும் வெளியில் போவா, எப்போ வேணாலும் உள்ளே வருவா, அது அவளோட இஷ்டம், அவளை இந்த இடத்துல நின்று கேள்வி கேட்டது மிகப்பெரிய தப்பு, உன்னோட இடம் எதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, தேவையில்லாமல் வந்து அவகிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறது, இதை மாதிரி வந்து பொய் சொல்கிறது, இதெல்லாம் பண்ணினா இதான் லாஸ்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு. காவேரி நீ என் கேபினுக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஓகே, அஜய் முகத்தில் கரியை பூசின மாதிரி ஆயிடுச்சு. காவேரி சொல்கிறாங்க, நான் ஒரு பெரிய எதிரியாக என்னை நினச்சிக்காத, நான் அவ்வளோ பெரிய ஒர்த்தெல்லாம் கிடையாது, என்கிட்ட தேவையில்லாமல் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் என்னை பழி வாங்கிறதா நினச்சிட்டு இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத அஜய்,
நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அஜய்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது, இல்லை என்னடா இது நம்மளை இப்படி பண்ணி சொல்லிட்டு போயிட்டானே விஜய் அப்படின்ட்டு. இதோட இருக்கா இந்த பக்கம் என்னன்னாக்கா கங்காவும் குமரனும் பாவம் நேராக அந்த கட்டில் அட்வான்ஸ் கொடுத்தாங்கல்ல அந்த கடைக்கு போகிறாங்க. அந்த கடைக்கு போனால் எல்லா இடத்துலையும் உள்ளது தானே. இப்போ நம்ம ஒரு பொருளுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு எனக்கு வேணான்னு சொன்னோம்னாக்கா அவன் என்ன பண்ணுவாங்க கடைக்காரவங்க. அதே மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் கிடையாது, ரிட்டர்ன்லாம் கிடையாது, நீங்கள் கட்டில் வாங்கிட்டாலே ஆச்சுன்னு குமரன் பாவம் கையில் காலில் உளுந்து கெஞ்சிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 1000 ரூபா பிடிச்சிக்கிட்டு பாக்கி 4000 ரூபா கொடுக்குறாங்க. பரவாயில்ல 1000 ரூபானாலும் போதே. சில கடையில் அவ்வளோ கூட கொடுக்க மாட்டாங்க, அட்வான்ஸே திரும்ப கொடுக்க மாட்டாங்க. சில கடையில் இல்லை 3000 ரூபா 4000 ரூபா எடுத்துக்குவாங்க. 1000 ரூபா எடுத்துகிட்டு பாக்கி காசை கொடுக்குறாங்க. கங்காவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. குமரன் சொல்கிறாரு, நான் எவ்வளோதான் பேசி பார்த்தேன், இதுக்கு மேலே அவர் வந்துட்டு ஒன்றும் இது இல்லை, பரவாயில்ல நான் தான் பார்த்துட்டு தானே இருந்தேன், பரவாயில்ல இருக்கட்டும், இதையாவது திருப்பி கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இதோட இருக்குது இங்கே என்னன்னாக்கா நம்ம யமுனாவை கூப்பிட்டு போனார் நம்ம நிவின். அவர் வந்து இந்த ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமியில் கொண்டு போய் சேர்த்து விட்றாரு. அங்கே வந்து 1.5 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க. அது கோர்ஸ் அங்கே படித்தாக்கா பரீட்சை எழுதும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு நல்லா படிப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு இவங்க வேணாங்கிறாங்க யமுனா. ஐயோ 1.5 லட்சமா, ஃபஸ்ட்டு 45,000 கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, நீ இதில் சேர்ந்து படித்தாதான் நல்லா வந்துட்டு உனக்கு பரீட்சை எழுதுகிறப்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, நியூஸ் பேப்பரில் பழைய லைப்ரரியிலலாம் போய் புக்கு இருக்கும், அதை எடுத்து நான் படிச்சுக்கிறேன், அதுவே போதும், இவ்வளோ பணம் கட்டியெல்லாம் படிக்க வேணாம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா இருந்தால் உன்னை இந்த இதில் சேர்த்து விடுவார்ல, அதே காவேரி வந்து உன் கூட இருந்தால் காவேரி இப்போ உனக்கு இது தானே செஞ்சுருப்பா, காவேரி இடத்துலேருந்து நான் செய்கிறதா நினச்சிக்கோ, இதை வந்து நீ வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் நீ ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னா. வீட்டில் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, வீட்டில் வந்து நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் தான் சேர்த்து விட்டேன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக அவங்க வந்துட்டு கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க, நீ இதெல்லாம் சொல்ல வேணாம், காலேஜ்லேயே நீ வந்து டாப்பராக வந்திருக்கிறதுனால காலேஜ்லேயே சேர்த்து விட்ருக்காங்கன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி நிவின் சொல்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக எனக்கு செய்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நல்லா படித்து ஐஏஎஸ் ஆகு, அதுதான் வந்துட்டு என்னோடய ஆசை அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஆனால் வந்து யமுனா என்ன நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் இவங்க மேலே உள்ள லவ்வில் தான் அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு. அவர் வந்துட்டு காவேரியோடைய தங்கச்சி அவரோட தங்கச்சி மாதிரி நினச்சிக்கிறாரு. அவர் அதை வச்சு தான் அவர் செய்கிறாரு. ஆனால் யமுனா மனசுக்குள்ளே இதெல்லாம் செய்ய செய்ய இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம நிவின் நம்மளை லவ் பண்ணுறாரு போலங்கிற மாதிரி அவங்க இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துக்கிறாங்க. இதோட இருக்குது இன்றைக்கி மகாநதியில் இதுதான் நடந்துச்சு. காவேரி வந்துட்டு இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க, ஆனால் இந்த வார கடைசியில் தான் போடுவாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. பசுபதி எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க, பசுபதி அவங்க ஒய்ஃபு எல்லாம். நம்ம விஜய் வந்து காரை விட்டு இறங்குறாரு, தாத்தா பாட்டியெல்லாம் இறங்குறாங்க. காவேரி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாரீ கட்டுறாங்க. இவங்க போய் விஜய் போய் டோரை திறக்கிறாரு, கார் டோரை திறந்து காவேரி வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே காவேரியை ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றுறாரு. பசுபதி வந்து இவளுக்கு இவ்வளோ பெரிய ஆளா, இவ்வளோ பெரிய ஆளு போய் கார் கதவை திறந்து விட்றானேங்கிற மாதிரி பசுபதி ஆன்னு பார்த்துட்ருக்காரு காவேரியை. இதோட முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும், நிச்சயதார்த்தம் நடக்க விட மாட்டேன்னு காவேரி சொல்லியிருக்காங்க. நிச்சயதார்த்தத்துக்கு போயிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு இனிமே தான் தெரியும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் வந்துட்டு அவங்க சித்தப்பா அவங்க அஜய் எல்லாரை பற்றியும் இப்போ தான் விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. இவங்கெல்லாம் கூட இருந்து நம்மளுக்கு குழி பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பார்க்கலாம், காவேரி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே விஜயை. அதனால தான் காவேரியை காலி பண்ணணும்னு பார்க்குறாங்க. இதோட இருக்குங்க இன்றைக்கி இதுதாங்க சீன், இவ்வளோ தான் நடந்துச்சு. ஆனால் கங்கா வந்து கஷ்டப்பட்டது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு காவேரியை எதிரி மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க, போட்டியாக நினைக்கிறாங்க, ஒரு மாதிரி பொறாமையாக. சரி நம்ம தங்கச்சி அவள் எப்போதும் அவளோட குணம் அதுதானே, அவள் எப்போதுமே எல்லாமே வீட்டுக்கு அவள் செய்யணும்னு நினைக்கிறது தானே, சரி பரவாயில்ல நம்ம தான் அவசரப்பட்டோம், நம்ம போய் சொல்லிட்டோம், அவள் வாங்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு அவங்க நினைக்கல. அது ஒரு பெரிய விஷயமா நினச்சி மனசுக்குள்ளே அப்படியே அதையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குமரன் வந்து கரெக்டாக சொல்கிறாரு, காவேரி நம்ம கட்டில் வாங்க போகிறது அவளுக்கு எப்படி தெரியும், அவள் யதார்த்தமாக எப்போதும் போல் நடந்துக்கிறா, நீ எதுக்கு அவளை போய் அப்படிலாம் நினைக்கிற, காவேரி நம்மளை இது மாதிரிலாம் நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு குமரன். ஆனால் கரெக்டாக காவேரியை புரிஞ்சிட்ருக்காரு. ஆனால் கங்காவுக்கு வந்துட்டு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாமே நம்மளே பார்க்கணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த வருமானம் அவங்க கையில் கிடையாது. ஆனால் வந்துட்டு காவேரி வந்து குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, கங்காவும் பாவம் அவங்க டெய்லருக்கு இது தச்சு தானே கஷ்டப்படுறா, நம்ம அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும், நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஏதாவது அந்த குடும்பத்துக்கு செய்யணும் அப்படின்னு அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்பா இருந்து செய்ய வேண்டிய இடத்துல நான் செய்வேன்னு அவங்க அப்போவே சொன்னவங்க தான்.
அதை செய்யணும்னு அவங்க நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு எல்லாமே தப்பாக நினைக்கிற மாதிரி இருக்குது. நிவின் பண்ணுறதெல்லாம் நம்ம யமுனா எப்படி லவ் பண்ணுறவர் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்களோ அதே போல் தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகாநதியில் இன்றைக்கி இதாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.